நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 65. மானாக தழுவல். அரண்மனை அகத்தளத்தின் அனைத்து சுவர்களிலும் தன்னுமையின் மென்மையான தாளம் எதிரொலி என அதிர்ந்து கொண்டிருந்தது. அத்தனை அறைகளும் மூடியிருந்தன. இடிநாழிகள் அனைத்தும் ஆளொழிந்து கிடந்தன. சாளரங்கள் அனைத்தும் திறந்திருக்க வெளியே எறிந்த பல்லாயிரம் கொத்து விளக்குகளும் தூண் விளக்குகளும் நெய்ப்பந்தங்களும் பெருக்கி பரப்பிய செவ்வொளி நீள் சதுர வடிவ செம்பட்டு கம்பளங்களாக விழுந்து கிடந்தது. சிலம்புகள் மெல்ல சினுங்க திரௌபதி நடந்தபோது அவள் ஆடை ஏறிக்கொண்டு அணைந்து மீண்டும் கனலானது. படிகளில் அவள் இறங்கிய போது கீழே சுபாஷினி அமர்ந்திருப்பதை கண்டாள். அவள் குழல் அவிழ்ந்து நீண்டு படிகளில் வளைந்து கிடந்தது. ஒரு காலை நீட்டி பிரிதொன்றை மடித்து அதில் கை ஊன்றி முகவாய் சேர்த்து அமர்ந்திருந்தாள். திரௌபதி வரும் காலடி யோசையை அவள் கேட்டதாக தெரியவில்லை. அவள் அருகே வந்து நின்று குனிந்து அவள் தலையை திரௌபதி தொட்டபோதுதான் திடுக்கிட்டு எழுந்து ஆடையை அள்ளி இடையுடன் அழுத்தியபடி நின்றாள். இசை நிகழ்வுக்கு செல்லவில்லையா என்றாள். சுபாஷினி ஏதோ சொன்னாள். அது சரியாக கேட்கவில்லை. என்ன, ஏன் இங்கே தனியாக இருக்கிறாய் என்றாள் திரௌபதி. அவள் தொண்டையை செருமி இங்கே எல்லாம் கேட்கிறது என்றாள். ஆம், ஆனால் அங்கே தோழிகளுடன் அமர்ந்திருக்கலாம் அல்லவா? அவள் கண்களை தாழ்த்தி ஆம் என்றாள். வா என அவள் கையை பற்றி கொண்டு திரௌபதி நடந்தாள். அவள் பெருமூச்சு விடுவதை கேட்டு திரும்பி நோக்கி என்ன என்றாள். எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றாள் சுபாஷினி. என்ன அச்சம் என்றாள் திரௌபதி. நான் பிச்சியாகி விடுவேனா என்றாள் சுபாஷினி. ஆனால் என்ன, அனைத்தும் மூடியிருப்பதை விட 1-2 வாயில்கள் திறந்திருப்பது நன்றுதானே? அவள் இல்லை, எனக்கு ஏதேதோ எண்ணங்கள் என்றாள். திரௌபதி எல்லா கரவெண்ணங்களும் நன்று, அவை இருக்கும் வரைதான் வாழ்க்கை என்றாள். உங்களுக்கு இவை உண்டா? திரௌபதி அவள் தோளை தட்டி மும்மடங்கு என்றாள். அவற்றால் தான் நான் ஆற்றல் கொள்கிறேன். சுபாஷினி சில கணங்கள் தலை குனிந்தபடி வந்த பின் தேவி என்றாள். சொல் என்றாள் திரௌபதி. நாம் இறுதியில் உடலைத்தான் விழைகிறோமா? நாம் பிரிதெவரும் அல்லவா? திரௌபதி அவள் தோளை பற்றி உலுக்கி உடலை அல்ல ஆற்றலை என்றாள். சுபாஷினி ஆம் என பெருமூச்சு விட்டாள். பின்னர் ஆற்றல் மட்டுமே என்றாள். ஆற்றல் நம்மை அள்ளி செல்ல வேண்டும். நாம் அடைவது பிளவுண்டிருக்கலாகாது. முழுமையாக நம்மை வந்து அடைய வேண்டும். சுபாஷினி முகம் மலர்ந்து ஆம் என்றாள். திரௌபதி அவள் காதருகே குனிந்து கரவு காட்டுக்குள் எதுவுமே பிழை அல்ல என்றாள். அவள் ஏன் என்றாள். அங்கு நாம் செல்வதில்லையே. நம்மில் உறையும் தெய்வங்கள் அல்லவா அங்கே உருக்கொண்டு எழுகின்றன. அவற்றை நாம் எப்படி ஆள முடியும்? சுபாஷினி ஆம் என்றாள். அவர்கள் கூத்தம்பலத்தை கடந்தார்கள். சகஸ்ர தேஜஸ் என்று அந்த நீள்வட்ட மண்டபத்திற்கு பெயரிட்டிருப்பது ஏன் என்று திரௌபதி அப்போதுதான் உணர்ந்தாள். சுவர்கள் முழுக்க விளக்குகள் ஏற்றப்பட்டு பற்று எரியும் புதற்காடென அது தெரிந்தது. உள்ளே நடன நிகழ்ச்சியின் சலங்கோசையுடன் தன்னுமையும் பேரியாழும் முயங்கும் இசை ஒலித்தது. இளவரசி உள்ளே இருக்கிறார் என்றாள் திரௌபதி. பிருகன்னலை உருக்கிய நடனம் இது. 18 விரலியர் ஆடுகிறார்கள். அவர்கள் உள்ளே சென்றபோது அரங்கு நிறைந்திருந்தது. தரையில் விரிக்கப்பட்ட கம்பளங்களில் பெண்கள் அமர்ந்திருக்க பிறர் சுவரோரமாக மானுட கரை என சூழ்ந்திருந்தனர். அரங்கில் நிறைந்திருந்த சுடரொளி தாளத்தில் அதிர்வது போல தோன்றியது. அனைத்து நிழல்களும் ஒளியால் கரைக்கப்பட்டிருந்தமையால் அரங்கு மாபெரும் சுவரோவியம் போன்றிருந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்ததை எவரும் அறியவில்லை. மேடையில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மெல்லிய வெளிச்சம் சிப்பி குவைகளாலும் பளிங்கு பரப்புகளாலும் எதிரொலித்து பரப்பப்பட்டிருந்தது. அதில் நடுவே பிருகன்னலை பெண் உருவில் ஆடிக்கொண்டிருந்தாள். கொண்டையை மீறி வழிந்த நீள் குழலும்
அதில் அணிந்த செம்மலர்களும் கழுத்தில் அணிந்த செம்மலர் மாலையும் அசுரகுலத்திற்குரிய நெற்றிக்குறியும் அவளை தேவயானி என்று காட்டின. கசன் உருவில் அவள் அருகே நின்றிருந்த விரலி நெற்றியில் 3ஆம் விழி ஒன்றை வரைந்து புலி தோலாடை அணிந்திருந்தாள். கசன் வலக்கையில் வெண் தாமரை மலர்களை வைத்திருந்தான். அவர்கள் வளைந்தும் நெளிந்தும் பிரிந்தும் இணைந்தும் ஆடிய போது அவர்கள் நடுவே அந்த வெண் தாமரை மலர்கள் வந்து சென்றன. ஒரு முறை கூட அவை எங்கும் படவோ இதழுலையவோ இல்லை. அவர்கள் ஆடுவதை அறியாமல் பிரிதொரு விழியறியா நீர்ச்சுழலில் அந்த தாமரைகள் சுழன்று கொண்டிருந்தன. ஆட்டம் விசை கொண்டு கைகளும் கால்களும் விழி தொட முடியாத விரைவை அடைந்து உச்சத்தில் அவர்கள் சிவசக்தி லயநிலையில் உறைந்த போது கசன் தலைமேல் வெண் தாமரை அப்போது மலர்ந்தது போல இதழ் விரித்திருந்தது. வலக்கையால் அவன் அஞ்சல் குறி காட்ட இடக்கையால் அவள் அருளல் குறி காட்டினாள். கூடியிருந்தவர்கள் உமா சிவம் உமா சிவம் என்று கூவி வாழ்த்தினர். கரவெழினி இமையென மெல்ல சரிந்து வந்து மேடையை மூடியது. எங்கும் அசைவுகள் பரவ சேடியர் அவை முகப்பில் இருந்த இளவரசிக்கும் பிற பெருங்குடி பெண்டிருக்கும் வாய்மணமும் இந்நீரும் கொண்டு குனிந்து நிறைகள் நடுவே பரவினர். அரசி இங்கில்லையா என்றாள் திரௌபதி. இல்லை, அவர் அப்பால் சிற்றம்பலத்தில் பாட்டு கேட்கிறார். திரௌபதி, நாம் அங்கே செல்வோம் என்றாள். இங்கே இன்னும் 8 பாதங்களாக இந்த ஆடல் நிகழும் என்றாள் சுபாஷினி. அங்கே செல்வோம் என திரௌபதி நடந்தாள். தொலைவில் கூத்து முற்றத்தில் ஆண்களுக்கான கொடு கொட்டி நிகழ்ந்து கொண்டிருந்தது. சூழ்ந்திருந்த பந்தங்களின் ஒளி ஆட்டர்களின் நிழல்களை பெருக்கி வானோக்கி செலுத்த அங்கே இருள் வடிவ தேவர்களின் நடனம் தெரிவது போல் இருந்தது. நகரில் 12 இடங்களில் இப்போது கூத்து நிகழ்கிறது தேவி என்றாள் சுபாஷினி. கோட்டை முகப்பில் நிகழும் கூடியாட்டமே சிறந்தது என்று சொல்லி பிரீதையும் அவள் குழுவும் சென்றிருக்கிறார்கள். சூதத் தெருவில் பீதர் நாட்டு நடனம் ஒன்று நிகழ்கிறது. அதற்கு சிலர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் முற்றத்தை வளைத்து சென்று கல் பரப்பிய பாதையில் நடந்தனர். செவ்வொளியில் கருங்கல் ஈரமாக இருப்பது போல தோன்றியது. சிற்றம்பலத்திற்கு வெளியே 2 ஆளுயர தூண் விளக்கு கற்கள் உடலெங்கும் சுடர் சூடி பூத்த வேங்கை என நின்றிருந்தன. அங்காடியில் கலிங்க கழை கூத்தாடிகள் விருத்திரவதம் என்னும் நாடகத்தை நடத்துகிறார்கள் என்று சூத்ரி சொன்னாள். மொத்த நாடகமும் வானிலேயே நிகழுமாம். கீழே நின்று அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். அனைவரும் கழிகளிலும் கயிறுகளிலும் தொங்கியபடி அதை ஆடுவர் என்றாள் சுபாஷினி. இங்கே என்ன கதை பாடல் என்றாள் திரௌபதி. அறியேன். இங்கே தென்னகத்தின் நாகநாட்டிலிருந்து வந்த முதிய விரலி பாடுகிறாள். அவள் பெயர் சூலி. அவள் குரலும் நன்றாக இல்லை. கடுங்குளிரில் பாடுவது போல ஒரு நடுக்கம். ஆனால் அரசி அவள் பாடி கேட்க முடிவு செய்தார். அவர்கள் உள்ளே நுழைந்த போது ஒற்றை விரல் முழவின் சீரான தாளம் கேட்டுக்கொண்டிருந்தது. மரங்கொத்தியின் ஒலி போல கேட்கிறது. இப்படியா முழவை தட்டுவார்கள் என்றாள் சுபாஷினி. அது 20 பேர் அமரும் சிறிய நீள்வட்ட கூடம். தரையிலிட்ட மர உரை கம்பளத்தில் அரசி அமர்ந்திருக்க சேடியர் 7 சூழ்ந்திருந்தனர். 7 திரியிடப்பட்ட நிலை விளக்கு சுடரசையாமல் எரிந்தது. அதில் முழவுடன் அமர்ந்திருந்த முதுவிரலியின் பெரு நிழல் எழுந்து வளைவு கூரையில் மடிந்து நின்றது. அவள் கைகளின் அசைவு 2 பக்கச் சுவர்களிலும் பெருகி ததும்பியது. மெல்லிய கிழக்குரல் ஒலித்து கொண்டிருந்தது. முதலில் அது என்ன மொழி என்றே திரௌபதிக்கு தெரியவில்லை. பின்னர்தான் சொற்கள் முகம் காட்டத் தொடங்கின. அவள் நுழைந்து பின்னிரையில் அமர்வதை அரசி நோக்கி தன்னருகே வந்து அமரும்படி கை காட்டினாள். திரௌபதி சென்று அருகே அமர்ந்து கொண்டாள். நாகவிரலியின் விழிகள் வெண் சோழிகள் போல் இருந்தன. திரௌபதி முதலில் விந்தை கொண்டது அவள் கை விரல்களை நோக்கித்தான். அவை குட்டி பாம்புகளின் அடுக்கென தோன்றின. பிறர் விரல்களை விட 2 மடங்கு நீளம். எண்ண முடியாத கோணங்களில் எல்லாம் வளைந்து நெளிந்தன. அவள் ஒரு சிறு அமைதியின்மையை உணர்ந்து ஆடை திருத்திவிட்டு நோக்கிய போது நாகவிரலியின் விழிகள் தன்னை நோக்கி நிலைத்திருப்பதை கண்டாள். ஆனால் அவள் நோக்கவும் இல்லை. அருகே இருந்த அரசியையும் சேடியரையும் நோக்கினாள். அவர்களும் அவள் விழிகளில் நோக்கி அமர்ந்திருந்தனர். ஒவ்வொருவரையும் அவள் விழிகள் உற்று நோக்குகின்றனவா?
கரியன் கனல் விழியன் நீளுடலன் ஆறாவணல் கொண்ட பல்லன் அறவிழி அறிந்தோன் அகலான் அவன் வாழ்க என்று நாகவிரலி பாடினாள். அங்கு நுழைந்தபோது அவள் மானாக குலத்தின் பிறவி காதையை சொல்லிக் கொண்டிருந்தாள் என்று திரௌபதி நினைவு கூர்ந்தாள். கிழக்கே காமரூபத்திற்கும் மணிபூரகத்திற்கும் அப்பால் உள்ளது தொல்நாக நாடு. அதற்கு கார்கோடகம் என்று பெயர். அங்கே ஓடுகிறது சீதோதை என்னும் பெருநதி, நாக நதி. விண்ணில் ஒரு நாகமென பிறந்தவள். மண்ணில் நீர் பெருக்கென்று உடல் கொண்டாள். 100,000 நாகக்குழவிகளை பெற்று இழுத்து தன்னில் அணைத்து கொண்டு ஒழுகினாள். கேளுங்கள் இதை. அது கண்ணங்கரிய நதி, கரும்புகையென அருவியாவது, இருள் விரிவென விரிநிலம் பரவி நிறைவது, அலைவளைவுகளில் கருமை ஒளி என்றாவது, கடும் குளிர் நீர் பெருக்கு கொண்டதனால் சீதோதை என்று அழைக்கப்பட்டது. தொட்ட விரல் அக்கணமே கல்லாகும் குளிர் கொண்டது. விழுந்த இலை தகடென்றாகும் அழுத்தம் கொண்டது. வெண்பளிங்கு மீன்கள் விழி மின்ன வால் சுழிக்கும் பெருக்கு அது என்றாள் நாகவிரலி. நாகங்கள் அப்பெருக்கில் இறங்கியதுமே உடல் கரைந்து இருத்தலின் நெளிவு மட்டுமே என்றாயின. அம்புகள் நேரென சென்றடையா இலக்குகளை நோக்கி நெளிந்து நெளிந்து சென்றடையும் நாகங்கள் வெல்க. அந்நிலமே கார்கோடகம். நாகர்கள் என்று பிறர் அணுக முடியாத மண். அங்கு வாழும் 1000 கோடி கருநாகங்கள் வாழ்க. 1000 கோடி பொன்னிற நாகங்கள் வாழ்க. 1000 கோடி வெண்ணிற நாகங்கள் நீடு வாழ்க என்று நாகவிரலி சொன்னாள். தொல் பிரஜாபதியாகிய காஷ்யபருக்கு கத்ரு என்னும் நாகத்தாயில் பிறந்த 1008 மைந்தரில் ஆற்றல் மிக்கவன் கார்கோடகன். அன்னை அவனை ஒரு சிறிய கரிய வேர் என்றாக்கினாள். அதை கிழக்கு நிலத்தில் சீதோதையின் குளிர் கரையில் நட்டாள். அவன் அங்கே மரமென முளைத்தெழுந்தான். பேரென்றும் விழுதென்றும் விதையென்றும் பெருகினான். கார்கோடகத்தின் அத்தனை மரங்களும் நாகங்களே என்று அறிக. மாற்றுரு கொண்டு உலகறிய கிளம்புவது இறப்பற்ற கார்கோடகனின் வழக்கம். சிறு பாம்பென பொந்துகளினூடாகச் சென்று இல்லங்களுக்கு அடியில் வாழ்வதுண்டு. துயில்பவர்களின் கனவுக்குள் நுழைந்தேறி நெளி நெளிந்து அவர்களை புன்னகை செய்ய வைப்பான். பத்தி விரித்து அவர்களை அஞ்சி முகம் பதறச் செய்வான். நான் நீட்டி சீரும்போது அவர்கள் அலறி விழித்தெழுந்து உடல் நடுங்குவர். அப்போது அரைமூலையில் நெளிந்தமையும் கனநேர கருநிழல் அவனே என அவர்கள் அறிவதில்லை. இலையசைவாக திரையுலைவாக தூண் நிழலாட்டமாக அதை அவர்களின் விழி காணச் செய்வதும் அவன் மாயமே ஆகும். அன்றொரு நாள் வரதை என்னும் ஆற்றில் அவன் நீர்பாம்பென அலையிலாடும் மரங்களின் நிழல் பாவைகளுடன் கலந்து நெளிந்து சென்று கொண்டிருக்கையில் உடன் நீந்தி சென்ற சிறுமியொருத்தியை கண்டான். அவளுடன் சேர்ந்து அவன் நீந்திய போது அவள் தன் கைகளும் கால்களும் எண்ணீராதபடி எளிதாகி விசை கொள்வதை அறிந்தாள். அவை அப்போது நெளிவென்பதை நன்கு அறிந்திருந்தன. அதுவரை நீர் அலைகளை முறித்தும் கலைத்தும் அசைந்து விசை வீணாக்கின. அப்போது அவை அலைகளில் முற்றிலும் ஏந்து வான் பருத்து சிறகுகள் காற்றில் என அவளை நலுங்காமல் கொண்டு சென்றன. வரதாவில் புது புனல் பெருகிச் சென்ற முதல் மழைக்காலம். அவளுடன் புனலாடிய தோழிகள் குரல் மயங்கி மிக தொலைவில் அகன்றனர். நீர் தனிமை என ஓசையின்மை என அவளை சூழ்ந்தது. கலங்கிய மலை மழை நீரில் தங்கத்தாலானவை என ஒளியுடன் திரும்பின இலைகள். மெல்ல உருண்டு சென்றன மலை மரத்தடிகள். மீன்கள் துள்ளி வெள்ளி மின்னி பொன்னென்று மூழ்கின. வாய் திறந்து வாங்கி மூடிக்கொண்டது நீர் பரப்பு. அவள் நிலமென்று ஒன்றிருப்பதை மறந்தாள். மீன் என அப்பெருக்கில் பிறந்து வளர்ந்தவள் என்று சித்தம் மயங்க அங்கே திளைத்தாள். அவளை கார்கோடகன் நீரென்றாகி இடை சுற்றி இழுத்துச் சென்றான். பெருஞ்சுழி என்று உடல் வளைத்து அதன் நடுவே அவளை ஆழ்த்தினான். தன்னை சூழ்ந்து நீர் வளைந்தோடுவதை அவள் நோக்கிக் கொண்டிருந்தாள். பின்னர் அவள் தலைகீழாக நீருக்குள் சென்றாள். அவளுக்கு கீழே திரைகள் என நீர் படலங்கள் விலகி விலகி உள் இழுத்து கொண்டன. தலைக்கு மேல் நீராலான வானம் மெல்லொளியுடன் குமிழிகள் கொப்பளித்து சுழல விரிந்திருந்தது. அவள் ஆடை விலகி சிறகு கொண்டது போல் எழுந்து மேலே சென்று நீண்டு நிறத்தீற்றலாகி மறைந்தது. அவள் குழல் சிறகென விரிந்து மெல்ல திரையடித்தது. ஒலியின்றிலங்கிய நீர் இருளென்றாகியது. மேலும் மேலும் இருண்டு இன்மை என்று எடை கொண்டு அவளை 1000 கைகளால் ஒவ்வொரு தசையிலும் அழுத்தி பற்றி கொண்டது.
அழுத்தம் மிகுந்தோறும் அவள் உடல் சுருங்கி அணுவென்றாகியது. சிறு துகளென நேரில் நின்று உலைந்தாள். தத்தளித்து சுழன்று சென்று பெரும் குமிழி ஒன்றில் ஒட்டிக்கொண்டாள். அதன் பளிங்கு வளைவுக்கு அப்பால் அவள் ஒரு பெரு நகரை கண்டாள். ஒளிரும் பொன்னிற குமிழ்கூரைகள் கொண்ட மாட நிறைகள், கொடிகள் பறக்கும் காவல் மாடங்கள், பெருவீதிகள், படையணிகள், அவளை நீருள் வீசப்பட்ட கொக்கியால் தொடுத்தெடுத்து மேலே தூக்கிய தோணிக்காரர்கள், அவள் விழிகள் திறந்து முகம் மலர்ந்திருப்பதையும் இதழ்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதையும் கண்டனர். அதன் பின் 12 நாட்கள் தொடர்ந்த கடும் காய்ச்சலின் போது அவள் அச்சொற்களை சொல்லிக் கொண்டே இருந்தாள். அவள் உதடுகள் அருகே செவி வைத்தும் சேடியரால் அவற்றை உய்தறிய முடியவில்லை. நிமித்திகர் வந்து நோக்கி, கார்கோடகன் என்று அவள் சொல்கிறாள் என்றார். அரண்மனை பதற்றம் கொண்டது. விதர்ப்பத்தின் அரசர் அந்தனரையும் நிமித்திகர்களையும் அழைத்து வந்து இடர் தீர்வேள்விகளையும் பிழை நிகர் சடங்குகளையும் செய்தார். நாகப்பற்று நிகழ்ந்துள்ளதே என்றனர் நிமித்திகர். எளிய பூசணைகளில் விலகும் தெய்வம் அல்ல மாநாகம். இது காருரு கொண்டு நிழலென பெருகுவது. கீழ்திசையிலிருந்து வந்தது. நீரென நெளிந்து சூழ்ந்தது. நாகசூதர் 7 தங்கள் விரலியருடன் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் அரண்மனை முற்றத்தில் 108 சுழல்களாக மடிந்து நிறைந்த கருநாக களம் வரைந்தனர். அதன் 8 மூலைகளிலும் 8 நாக புற்றுக்கள் அமைக்கப்பட்டு அதில் கமுகு பூக்குலை நாட்டப்பட்டது. தென்கிழக்கு மூலையில் பாய் விரித்து நிறை பறைகளில் பொன் நெல்லுடன், மா, பலா, வாழை, அத்தி, மாதுளம், இளந்தையுடன், கடுந்துவர்புல்லை, எட்டி என 7 வகை கனிகளும், அரளி, தெச்சி, காந்தல், முறுக்கு, தாமரை என 5 வகை செம்மலர்களும், கஸ்தூரி, கோரோசனை, புனுகு என 3 வகை நறுமணங்களும் படைத்து பூசனை செய்தனர். பெருங்களம் முதிர்கையில் வெறியாட்டு எழுந்த நாகவிரலி தன் குழல் கற்றையை விரித்து சுழற்றி வீசி 3 வண்ணப்பொடியால் வரையப்பட்ட நாகபடத்தை அழித்தாள். வண்ணங்கள் கலந்த வெளியில் புரண்டெழுந்த அவள் வாய்க்குள் 2 நச்சுப்பற்கள் எழுந்திருந்தன. விழிகள் நாகமென மணி நிலை கொண்டன. சீரும் ஒலியில் அவள் சொன்னாள், இவள் என்னவள்? இவளுடன் இருப்பேன் என்றும். இவள் இப்புவியின் மேல் தன் இடக்கால் வைத்து எழுந்தமர்ந்து முக்குடை சூடுவாள். இவள் மணிமுடியின் ஒளியை விண்ணில் இருக்கும் இந்திரன் காண்பான். ஆம் ஆம் ஆம், அது நற்குறி என்றே எண்ணுகிறேன் அரசே என்றார் நிமித்திகர். சாத்திர வல்லமை அரச குலத்திற்கு அழகு. சாத்திர வல்லமைகளில் முதன்மையானது மானாக நஞ்சு. இளவரசியிடம் அந்த ஆற்றல் நிறையட்டும், நம் குடி பெருகும். வைதிகர் தலைவர் சம்புநாதர் மட்டும் நஞ்சு நன்று. ஆனால் நாகமன்று எவர் நஞ்சு கொண்டாலும் தன்னை கருக்காது ஒழிய மாட்டார் என்றார். வேண்டுமென்றால் தென்னகத்திலிருந்து நாகபூசகரை வரவழைப்போம். அந்நாகத்தை ஒழிய வைப்போம். உங்கள் விளைவு அது என்றார் நிமித்திகர். முகவாயை நீவியபடி அரியணையில் அமர்ந்திருந்த அரசர் பின்னேள் மூச்சுடன், இவளால் நம் குடி பெருகும் என்றால் அது நிகழ்க. அதன் பொருட்டு இவள் துயர் உருவாள் என்றால் அதுவும் ஆகுக. அது களப்பலிக்கு நிகர் என்றார். ஆம் அரசே, இன்னும் நாம் இந்த நதிக்கரை சேற்றில் சிறு நகர் என்று வாழக்கூடாது. இங்கிருந்து கிளை விரித்து பாரதம் மீது எழ வேண்டும் என்றார் பெரும் படைத்தலைவர். மூதமைச்சர், இளவரசியின் கையில் புவியாளும் பேரரசிக்குரிய குறிகள் உள்ளன என்று பிறவி நூலர் சொன்னார்கள் அல்லவா என்றார். நீ என்ன எண்ணுகிறாய் அரசி என விதர்பர் தன் துணைவியிடம் கேட்டார். ஆம், அதுவே நிகழ்க என்றாள் அரசி. ஆனால் விழி நீர் பெருக மேலாடையால் முகம் மறைத்து கொண்டாள். தோள் திரண்டு உடற்கருமையில் ஒளி நிறைந்து கண்ணியென தமயந்தி வளர்ந்த போது அவளை பாரதத்தை ஆளும் பேரரசி என்றே அவள் சுற்றமும் அகம்படியும் நம்பினர். பிரிதொன்றை அவளும் எண்ணி இருக்கவில்லை. அன்னைக்கும் தந்தைக்கும் அவள் ஆணைகளையே இட்டாள். விழியசைவால் ஏவல்களை நிகழ்த்தினாள். ஒவ்வொரு நாளும் சென்று தன் படைப்பிரிவுகளை நோக்கி வந்தாள். சிற்பியருடன் அமர்ந்து கோட்டைகளையும் மாட மாளிகைகளையும் வரைந்து கொண்டாள். சொல் தாழ்ந்து தலை நிமிர்ந்தாள். அடி எண்ணி என நடந்தாள். காற்றில் என படி இறங்கினாள். அந்தி மங்களின் ஒளியில் அவள் நிழலென எழுந்து கூரை வளைவில் படிந்து படமெடுத்து வளைந்த மாநாகத்தை பலரும் கண்டிருந்தனர். அவள் துயிலும் அறையிலிருந்து எழும் காற்று சீரல் ஓசையை
அவள் நீராடும் ஆற்றின் ஆழத்தில் நெளியும் பேருடலை சேடியர் கண்டு தங்களுக்குள் சிறு குரலில் சொல்லிக் கொண்டனர். அவள் அழகொளியை கண்ட சூதர், பிரிதொன்றில் ஆழம் அமையாமல் இப்புவியில் எவரும் மேலெழ இயலாதென்றறிக. அவள் அழகு இங்குள்ளதல்ல, வேறெங்கோ அது சமைக்கப்படுகிறது என்றனர். பின்னிரவில் அகலொலியில் அவள் ஆழ்ந்த துயில்கையில் சாளரம் வழியாக நோக்கிய முதிய சேடி ஒருத்தி பிரிதொருத்தியை அழைத்து சுட்டி சொன்னாள். நோக்குக, அவள் கண் அறியா எவரையோ முயங்குகிறாள். அவள் திகைப்புடன், என்ன சொல்கிறாய் என்றாள். நோக்கு என்றாள் முதல் சேடி. நோக்கிய மற்றவள் ஒரு கணத்தில் அவள் கைகளும் கால்களும் உடலும் தழுவிய இடைவெளியை எண்ணத்தால் நிறைத்து அதை கண்டு கொண்டாள். அது ஒரு மாநாகம் என்றாள். சொல்லாதே என முதல் சேடி வாய் மேல் விரல் வைத்தாள். நளன் அவளை மணந்த முதல் நாள் இரவில் கோதைக்கரையில் அமைந்த வசந்த மண்டபத்தில் அவளிடம் கேட்டான். நான் அனுப்பிய அன்னம் உன்னிடம் சொன்னதென்ன? அவள் புன்னகைத்து, அதனிடம் நான் சொல்லி அனுப்பியதென்ன என்று சொல்லுங்கள், நான் கேட்டதை சொல்கிறேன் என்றாள். அவன் சொல்ல வாய் எடுத்த பின், நான் சொல்வதும் நீ சொல்லி அனுப்பியதும் வேறுபட்டிருந்ததே என்றால் என்ன செய்வோம் என்றான். அவள், அதையே நானும் கேட்கிறேன். நான் சொல்வது நீங்கள் சொன்னதில்லை என்றால் நம் உறவை என்ன செய்வோம் என்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி புன்னகை செய்து கொண்டார்கள். அவள் தன் காதிலிருந்த குழையை கழற்றி அதை உள்ளங்கையில் வைத்து, சொல்வதா வேண்டாமா? ஆம் என்றால் மேலே, இன்றெனில் கீழே என்றாள். இதென்ன விளையாட்டு என அவன் சிரித்தான். இளமையில் இதைத்தான் வினாக்களுக்கு விடை தேட ஆடுவோம். அவன் உரக்க நகைத்தபடி நன்று என்றான். அவள் அதை சுண்டி மேலே வீசி இரு கைகளாலும் பொத்தி பிடித்து கையை விரித்தாள். வேண்டாம் என்கின்றது குழை என்றாள். அவன், நம் உறவு நீடிக்க வேண்டும் என்கிறதா என்றான். இன்னொரு முறை என்று அவள் சுண்டி பிடித்தாள். மீண்டும் அதுவே. சொல்ல வேண்டியதில்லை. அவன், நம் உறவில் ஒரு சொல்லப்படாத இடம் நீடிக்கட்டும் என்கின்றதா என்றான். மீண்டும் ஒரு முறை என்றாள் தமயந்தி. வேண்டுமா என்றான். ஒன்றில்லை மூன்று என்பதே நேரே என்றாள். நன்று என்றான். மீண்டும் அன்று என்றது குழை. நம் உறவில் ஒரு பிரிவுண்டு என்று சொல்கிறது என்றான். எப்படி சொல்கிறீர்கள் என்றாள் புருவம் சுருங்க. ஒன்றின் நீட்சியே மூன்று என்றான். அவள் சில கணங்கள் நோக்கிய பின் சிரித்து கொண்டாள். குழையை அணிந்து கொள் என்றான். போதுமா என்றாள். ஆம் என்றான். அவள் குழையை காதில் அணியத் தொடங்க அவன் அவள் அசைவுகளை நோக்கிக் கொண்டிருந்தான். புருவங்களால் என்ன என்றாள். இல்லை என்று தலையசைத்தான். என்ன என்று சினுங்கினாள். ஒன்றுமில்லை என்றான். என்ன பார்க்கிறீர்கள்? அவன் சிரித்து, உன்னை என்றான். குழை நழுவியது. கை நிலை கொள்ளவில்லை. என் கையில் குழை நழுவியதே இல்லை. அவன் அவளிடமிருந்து அதை வாங்கி, நான் போடுகிறேன் என்றான். வலிக்கலாகாது என்றாள். இல்லை வலிக்காது என்றான். குழையை காதின் துளையில் இட்டு திருகியை மறுபக்கம் பொருத்திய போது அவள் முகத்தை மிக அருகே நோக்கினான். வியர்த்த மேலுதடு மெல்ல எழுந்து ஒளைந்திருக்க ஈரத்துடன் மலர்ந்த கீழுதடு, மூக்கு முனையின் பணிப்பு, கன்னிமை கன்றிய மென்மை, கீழிமைக்கு கீழ் மெல்லிய தசை மடிப்புகள், வலக்கன்னத்தில் ஒரு சிறிய பரு. குழை நழுவியது. அவள் சிரித்து, என்ன என்றாள். இல்லை என்றான். உங்களுக்கும் கை நழுவுகிறது. அவன் மெல்ல, உன்னை அண்மையில் பார்த்தமையால் என்றான். அவள் விழி தாழ்த்தி என்றாள். அவன் இன்னொரு காதின் குழையில் கை வைக்க, இந்த காது என்றாள். இதையும் கழற்றி விடுகிறேன் என்றான். அவள் ஹா என்று திடுக்கிட்டவள் போல ஓசையிட்டு பின்னகர அவளை அணைத்து கொண்டான். உன்னை அண்மையில் நோக்கிய போது என்ன எண்ணினேன் தெரியுமா என்றான். அவள் அக்குரலை தன்னுள் இருந்து ஒலிப்பது போல கேட்டாள். என்ன? அவன், உனக்கு மெல்லிய மீசை இருக்கிறது என்றான். அவள் சீறி அவன் தோளை அரைந்தாள். சிரித்தபடி அவன் அவளை இறுக்கிக் கொண்டான். பின்னிரவின் குளிரில் அவள் விழித்து கொண்ட போது,
எதிர்ச்சுவரில் நிழலென நின்றிருந்தது மாநாகம். 2 வெள்ளிகள் என மின்னிய விழிகள். மூச்சுச் சீரல் அவள் குழலை அசையச் செய்தது. நான் தான் அது. அவள் வெறுமனே நோக்கி இருந்தாள். உடல் பெற்றேன், அறிந்திருப்பாய். அவள் முழைக்குமிழிகள் எழுந்தமைய மூச்செறிந்தாள். என் விசை, என் நஞ்சு, பிரிதழியும் என் முழு தழுவல். அவள் விழி தாழ்த்தி புன்னகைத்து ஆம் என்றாள். அவன் கை என்ன நாகம் எழுந்து அவளை தொட்டது. அவள் அவன் முகத்தை நோக்கினாள். ஆழ் மூச்சொலியுடன் அவன் துயின்று கொண்டிருந்தான். கை நெளிந்து அவள் உடல் மேல் பரவி இடை வளைத்து இறுக்கியது. அதன் முகமுலைகள் மேல் பதிந்தது. நீ இனியவள் என்றது. சொல், நீ விழைவதுதான் என்ன? அவள் மூச்சு இழுத்தாள். சொல், நீ வேண்டுவது என்ன? அவள் மெல்லிய குரலில் தேவயானியின் மணிமுடி என்றாள். பாரத வருஷத்திற்கு மேல் என் இடக்கால். நாகம் சீறிய போது அவள் முகத்தில் வெம்மை நிறைந்த நச்சுக்காற்று பரவி சென்றது. அவள் இதழ்களில் மும்முறை தலை சொடுக்கி முத்தமிட்டது. ஆம் 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 என்றது. நீர்க்கோலம் 65வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.